இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோர்சஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 6 நாட்களாக மின் இணைப்பு துண்டிப்பு. குழந்தைகளுடன் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அவதி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே தொடர்ச்சியாக வெட்டப்படும் பனை மரங்கள். தடுக்க வேண்டிய அதிகாரிகள் துணை போவதாக இயற்கை ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் இருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்ட நீர் ரசாயனம் கலந்து நுரை பொங்கி வருவதால் விவசாயிகள் வேதனை. திண்டுக்கல் அருகே அரிசி அரவை மில்லில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1500 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல். 2 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை. பழமை மாறாமல் காளைகளை பூட்டி ஏர் உழும் விவசாயிகள். இயற்கையை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் கிராமம் குறித்த செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 6 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி, லத்தேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 10ஆம் தேதி பலத்த சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. இதில் பல்வேறு இடங்களிலும் மரங்கள் சாய்ந்து மின்சார கம்பிகள் மேல் விழுந்ததால் அந்த பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. குறிப்பாக லத்தேரி அடுத்த கம்பத்தம், குளத்துமேடு பகுதிகளில் கடந்த 6 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இரவு நேரங்களில் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் வந்தாலும் தெரிவதில்லை என்றும் குழந்தைகளை வைத்துக் கொண்டு பயத்துடன் வசித்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறும் கிராம மக்கள் விரைவில் மின் இணைப்பை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 10ஆம் தேதி காத்து மழை வந்ததுங்க. அந்த காத்து மழை வந்ததுல வேப்ப மரம் ஒன்று சாஞ்சு லைன் மேல விழுந்து அந்த போல் சிமெண்ட் போலே ஒரு போல் உடஞ்சி கம்பி கட் ஆயிடுச்சுங்க. இபி ஆபீஸ்ல போயிட்டு சொன்னா நம்ம ஊர் லைன் மேன் கிட்ட சொல்லி பார்த்தாச்சு. கொல்லிமோட்டில் இருக்கிறோம், பாம்பா ஒல்லாத்துது எப்படி சாருன்னு கேட்டா அதுக்கு நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும்னு என்ன கேக்குறாரு அவர் கேள்வி. பாப்பா வயசு பொண்ணு வச்சுக்கிறோம், திருட்டு பயம் வேற எங்களுக்கு இந்த இடத்துல. நைட்டும் பகலும் இருட்டுல எத்தனை நாளைக்கு இருக்குது? 5 நாளா இருட்டுல இருக்கிறோம் நாங்க. செஞ்சி அருகே தொடர்ச்சியாக பனை மரங்கள் வெட்டப்பட்டு வரும் நிலையில் இதற்கு அதிகாரிகள் துணை போவதாக இயற்கை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சங்கராபரணி ஆற்று பகுதியில் பனை மரங்கள் வெட்டப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. பனை மரங்களை வெட்டுவதற்கு ஆட்சியரின் அனுமதி பெற வேண்டும் என்பது விதி. ஆனால் எந்தவித அனுமதியும் பெறாமல் பனை மரங்கள் தொடர்ச்சியாக வெட்டப்பட்டு வருவதாக இயற்கை ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து செஞ்சி வருவாய் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் பனை மரங்களை வெட்டுபவர்களுக்கு உடந்தையாக செயல்பட்டு வருவதாகவும் இயற்கை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் தகுந்த நடவடிக்கை எடுத்து பனை மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓசூர் அருகே கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் இருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்டுள்ள நீர் ரசாயனம் கலந்து நுரை பொங்கி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தென்பெண்ணை ஆற்றில் இருந்து திறக்கப்படும் நீர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திற்கு வருகிறது. இந்நிலையில் கெலவரப்பள்ளி அணையில் இருந்து பாசனத்திற்காக திறக்கப்படும் நீர் ரசாயனம் கலந்து அதிக அளவில் நுரை பொங்கி வருகிறது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தென்பெண்ணை ஆற்றங்கரையோரங்களில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் தேக்கி வைக்கப்படும் ரசாயன கழிவுநீர் மழைக்காலங்களில் சட்டவிரோதமாக தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திற்கு வரும் நீர் நுரை பொங்கி ரசாயனம் கலந்து வருகிறது. இந்த ரசாயனம் கலந்த நீரால் விளைச்சல் பாதிக்கப்படுவதுடன் விளைநிலங்களும் பாழாகும் அபாய நிலை உள்ளதால் விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். திண்டுக்கல் அருகே அரிசி அரவை மில்லில் ரேஷன் அரிசி பதுக்கி வைத்திருந்த 2 பேரை போலீசார் கைது செய்து 1500 கிலோ அரிசியை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் அருகே அரிசி அரவை மில்லில்
ரேஷன் அரிசி பதுக்கி வைத்திருப்பதாக திண்டுக்கல் குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் சார்பு ஆய்வாளர் ராதா மற்றும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது கற்பக விநாயகர் அரிசி அரவை மில்லில் ரேஷன் அரிசி பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற அதிகாரிகள் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1500 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் வேன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பான முத்துவேல் மற்றும் மருதுமுத்து ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேமங்கலம் பகுதியில் முறையாக குடிநீர் வழங்க வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே தேமங்கலம் ஊராட்சியில் சிக்கவலம், நடுத்தெரு, ஜீவாநகர், தெப்பம் முதலியார் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் பெரும்பாலானோர் விவசாய கூலி தொழிலாளர்களாகவும் தினக்கூலிகளாகவுமாக பணியாற்றி வருவதால் காலையிலேயே பணிக்கு செல்ல வேண்டிய சூழலில் உள்ளனர். இந்நிலையில் இப்பகுதியில் கடந்த 6 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் நாகை திருவாரூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பேச்சுவார்த்தைக்காக வந்த போலீசாருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 1 வருஷமாவே தண்ணி வரல சார். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். காலையில எந்திரிச்சா நாங்கள் முகம் கழுவுறது கூட எங்களுக்கு தண்ணி கிடையாது. நாய் செத்து கிடக்க அந்த குளத்துல இருந்து தான் நாங்கள் தண்ணி எடுத்து நாங்கள் எல்லாமே புழங்கிக்கிறோம். காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு தண்ணி கிடைக்கல. என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு ஒன்றுமே தெரில. குழியை வெட்டி தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த குழியை ஒரு நாள் கிளர்க்கு வந்து போட்டோ பிடிச்சாங்க. போட்டோ பிடிச்சி எடுத்துக்கிட்டு போனவங்க தான் நான் வந்து பார்க்குறேம்மான்னு சொல்லிட்டு போனாங்க. இன்ன வரைக்கும் அதை பற்றி பேசவே இல்லை. எதை பற்றியுமே பேசலை. என்ன பண்ணுறதுனே தெரியல. நாங்கள் தண்ணி தூக்குறதுக்கு ரொம்ப தூரம் போய் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த டேங்க்லாம் சுத்தமாகவே இல்லை. அங்கே போஸ்ட்டு இதெல்லாம் உடஞ்சிருக்கு. அந்த தண்ணி தூக்குற இடத்துலலாம் அந்த இதெல்லாம் வீணாக போயிருக்கு. அது வந்து கரண்ட்லாம் வந்து பார்க்கவே மாட்றாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது தண்ணி குடிக்கவே. குடிக்க தண்ணி நல்ல சுத்தமான தண்ணி கிடைக்க மாட்டேது. காலைல ஸ்கூல் போக ரொம்ப மணி ஆயிடுது. ஸ்கூலுக்கு ரொம்ப லேட்டாக போகிறோம். எக்ஸாம்னாலே ரொம்ப கஷ்டப்பட்டோம் காலைல கிளம்பி போகிறதுக்கு. காரியாபட்டி அருகே நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் பங்கேற்று கிலோ கணக்கில் மீன்களை அள்ளிச் சென்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கெப்பிலிங்கம்பட்டியில் சிவகண்மாய், கரிசக்கண்மாய் என 2 கண்மாய்கள் உள்ளது. இந்த கண்மாய்களில் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு 10,000த்திற்கும் மேற்பட்ட மீன் குஞ்சுகள் கிராம மக்கள் சார்பில் வாங்கி விடப்பட்டன. இந்நிலையில் விவசாயத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு விவசாய பணிகள் நிறைவடைந்தன. இதனைத் தொடர்ந்து கோடைக்காலம் தொடங்கி வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் கண்மாய்களில் தண்ணீர் குறைய தொடங்கியது. இதனையடுத்து பாரம்பரிய முறைப்படி மீன்பிடி திருவிழா நடத்த முடிவு செய்யப்பட்டது. இதில் சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். பாரம்பரிய முறைப்படி வலை, ஊத்தா, தூரி, கச்சா உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை கொண்டு உற்சாகத்துடன் மீன்களை பிடித்தனர். இதில் கெண்டை, கட்லா, சிசி, விரால் போன்ற பெரிய பெரிய மீன்கள் என சுமார் 5 முதல் 7 கிலோ வரையிலான மீன்களை பிடித்து மகிழ்ச்சியுடன் மீன்களை எடுத்துச் சென்றனர். தொண்டாமுத்தூர் அருகே உரம் கலக்கப்பட்ட தண்ணீரை குடித்ததால் 40க்கும் மேற்பட்ட ஆடுகள் செத்து விழுந்தது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் வட்டம் ஆலந்துறை அருகே காளிமங்கலம் கிராமத்தில் கால்நடை வளர்ப்பதே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. அந்த பகுதியைச் சேர்ந்த சாவித்ரி, விஜயா, மங்கலம் மற்றும் கண்ணம்மா ஆகியோர் சேர்ந்து 40க்கும் மேற்பட்ட வெள்ளாடுகளை வளர்த்து வந்தனர். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மேய்ச்சலுக்கு விடப்பட்ட ஆடுகள் வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனையடுத்து அங்கு சென்று பார்த்தபோது 40 ஆடுகளும் ஆங்காங்கே இறந்து கிடந்ததைக் கண்டு உரிமையாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஆடு மேய்ச்சலை நம்பி வாழ்ந்து வந்த பெண்கள் கண் முன்பே அனைத்தும் உயிரிழந்து கிடந்ததைக் கண்டு கண்ணீர் விட்டு அழுதனர்.
வாழை தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சப்பட்ட நிலையில் தாகத்திற்காக தண்ணீர் குடித்த ஆடுகள் சில நிமிடங்களிலேயே மயங்கி விழுந்து பலியாகியுள்ளது. இதுகுறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் தோட்டத்தில் பாய்ச்சப்பட்ட தண்ணீரில் ரசாயன உர கரைசல் கலந்தது தெரியவந்தது. ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கேஸின் தமிழ்நாடு 360ல் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தலைக்கவசம் அணிந்துவது குறித்து விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்புத்துறை இணைந்து நடத்திய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தலைக்கவசம் அணிவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே முட்புதரில் பதுங்கியிருந்த 10 அடி நீள மலைப்பாம்பை வனத்துறையினர் லாவகமாக பிடித்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள முதலியார்பட்டி அம்பாநகர் தெருவில் வசித்து வருபவர் மைதீன். இவரது வீட்டின் முன் அடர்ந்து வளர்ந்திருந்த முட்புதரில் பாம்பு ஒன்று ஊர்ந்து சென்றதை பார்த்து அவர் உடனடியாக கடையம் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த வேட்டை தடுப்பு காவலர் வேல்ராஜ் தலைமையிலான குழுவினர் முட்புதரில் பதுங்கியிருந்த சுமார் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை லாவகமாக பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விடுவித்தனர். கொடைக்கானலில் வீட்டின் மாடித்தோட்டத்தில் பூத்த அரிய வகை பிரம்ம கமலம் பூவை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். உகார்தே நகரைச் சேர்ந்த ஜான் கென்னடி என்பவர் மாடித்தோட்டத்தில் பிரம்ம கமலம் பூச்செடிகளை வளர்த்து வருகிறார். இந்த செடியில் இருந்து சில மணி நேரம் மட்டுமே மலர்ந்து காட்சியளிக்கும் வெள்ளை நிற பிரம்ம கமலம் பூ பூத்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் ஆர்வத்துடன் கண்டு புகைப்படம் எடுத்துச் சென்றனர். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் உபகோவில்களில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதன்படி பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த சொக்கநாதர் கோவில், மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள பழனி ஆண்டவர் கோயில், கீழரத வீதி குருநாத சுவாமி கோயில், மேலரத வீதியில் உள்ள பாம்பாலம்மன் ஆகிய 4 கோவில்களில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360ல் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். பொறியியல் கல்லூரிகளுக்கு இடையேயான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் லயோலா கல்லூரி அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது. திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் பொறியியல் கல்லூரிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பொறியியல் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக அணிகள் பங்கேற்றன. நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்ட இப்போட்டியின் இறுதி சுற்றில் லயோலா அணியும் RMK பொறியியல் கல்லூரி அணியும் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த லயோலா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட்டுகளை இழந்து 157 ரன்கள் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய RMK அணி 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 123 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் லயோலா அணி 35 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. வந்தவாசியில் சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு கால்பந்து போட்டி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தனியார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இப்போட்டியை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் மற்றும் வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 16 அணிகள் பங்கேற்ற நிலையில் முதலிடம் பிடித்த அணிக்கு சுழற் கோப்பையும் 50,000 ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது.
உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினம்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கம் அளிக்க உள்ளனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சட்டப்படிப்பு யாருக்கானது என்ற தலைப்பில் பேசவுள்ளார். சட்டப்படிப்பு தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.